Hi friends, welcome back to my channel. So இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சியில் உள்ள சர்க்யூட் பிரேக்கர் வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னடா அது மிக்சியில் வந்துட்டு பிரேக்கர்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அந்த வீட்டில் உள்ள மெயின் பாக்ஸில் தான் பிரேக்கர் பார்த்துருப்பீங்க. ஸோ மிக்சியில் வந்து சில பேர் கவனிச்சிருப்பீங்க, சில பேர் வந்து கவனிச்சிருக்க மாட்டீங்க. மிக்சியோட பாட்டமில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், சின்னதாக ஒரு புஷ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் பிரேக்கரு. ஸோ இது வந்துட்டு சில நேரம் ட்ரிப் ஆகும், அப்படி இல்லைன்னா சில நேரம் வந்து ஃபால்ட் ஆகிடும். ஸோ இதனால் நம்மளுடைய மிக்ஸி வந்து சரியாக ரன் ஆகாது. ஸோ இது வந்துட்டு எதனால் ட்ரிப் ஆகுது, எதனால் ஃபால்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிக்சியில் ஹெவி லோடு கொடுத்து ஏதாவது நம்ம அரைக்கும் போது இந்த பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆகிடும். ஸோ திரும்ப நம்ம வந்துட்டு இந்த பட்டனை புஷ் பண்ணி விட்டாலே நம்மளுக்கு வந்து மிக்ஸி வந்து ஓட ஆரம்பிச்சிடும். பிரேக்கர் ஃபால்ட்டு எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மிக்ஸியை ஹேண்டில் பண்ணும்போது திடீர்னு பவர் ஷட் டவுன் ஆகி திரும்ப ஆன் ஆகும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு அதிகப்படியான கரண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம மிக்ஸியை ஹேண்டில் பண்ணும்போது இந்த பிரேக்கர் ஃபால்ட் வந்து வந்துடும். சில நேரம் மிக்ஸியில் வந்து இந்த பிரேக்கர் ஃபால்ட்டுக்கு பதிலாக ஃபீல்டு காயில் வந்து வீணாக போயிடும். ஸோ ஃபீல்டு காயில் வீக்காக இருந்தால் தான் ஃபீல்டு காயில் வந்து போகும். சப்போஸ் ஃபீல்டு காயில் வந்து நல்லா இருக்கிற பட்சத்தில் பிரேக்கர் வந்து ட்ரிப் பண்ணி விடும் அல்லது பிரேக்கர் ஃபால்ட் வரும். எந்த ஒரு டிவைஸையும் ஃபால்ட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டிவைஸ்க்கு வாரண்டி கேரண்டி இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். வாரண்டி இருந்ததுன்னா நம்ம சர்வீஸ் சென்டரில் கொடுத்தாலே நமக்கு வந்து ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மிக்ஸி பார்த்திங்கன்னா பழைய மிக்ஸி. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த பிரேக்கருக்கு வரக்கூடிய 2 வயரையும் வந்து அன்பிளக் பண்ணியாச்சு. எல்லாமே பின் டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணி விடலாம். இதுதான் பார்த்திங்கன்னா சர்க்யூட் பிரேக்கரு. இதை நம்ம வந்து இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். லேம் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சீரியஸ் கனெக்ஷனில் போட்டிருக்கோம். ஸோ கரண்ட் வந்துட்டு சரியாக பாஸ் ஆகலை. ஸோ பிரேக்கர் வந்துட்டு வீணாக போயிடுச்சு. அடுத்து நம்ம இந்த மெயின் கார்ட்லேயும் பவர் கொடுத்து செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ கேபிள் வந்துட்டு நல்ல கண்டிஷனில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபீல்டு காயிலையும் இதே போல் நம்ம சீரியஸ் கனெக்ஷனில் பவர் கொடுத்து தான் நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ மோட்டர் வந்து ரன் ஆகுதா இல்லையான்னு வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணணும். அடுத்து இந்த கார்பன்லாம் தேஞ்சிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ தேஞ்சிருந்ததுன்னா வேறு மாற்றிக்கலாம், தேவையான பட்சத்தில் திரும்ப ரீஃபிட்டிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபீல்டு காயில் வந்து நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நல்லாவே ரன் ஆகிட்டுருக்கு. இந்த பிரேக்கர் வந்துட்டு ஒரு வாட்டி நீங்கள் புஷ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா பிரேக்கர் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு தெரியும். அதே போல் ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா பிரேக்கர் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரேக்கரோட ரேட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலேருந்து 50 ரூபாக்குள்ளே தான் வரும். எலக்ட்ரானிக் கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே வாங்கிட்டு வந்து ஃபிட்டிங் பண்ணிட்டு அன்பிளக் பண்ண ஒயர் வந்துட்டு திரும்ப பிளக் பண்ண வேண்டியதான். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போ நம்ம அன்பிளக் பண்ண ஒயரை வந்து ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நியூட்ரல் ஒயர் தான். ஸோ நியூட்ரல் ஒயர் வந்துட்டு இந்த பிரேக்கர் வழியாக பாஸ் பண்ணிவிடும். ஸோ இந்த கேபிளை வந்துட்டு எதில் வேணாலும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ரெண்டுத்தில் வந்துட்டு ஏதாவது ஒரு பின்னில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்டுற வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம வந்து லிங்க் பண்ணி விட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு மிக்ஸி ரன் ஆகுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஒயர்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு சைடாக வந்து வச்சிடணும். ஸோ இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். எந்த ஒரு டிவைஸை சரி பண்ணாலும் அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு சீரியஸ் கனெக்ஷனில் போட்டு செக் பண்ணிங்கன்னா சேஃப்டியாக இருக்கலாம். ஸோ டிவைஸும் வந்து சேஃப்டியாக இருக்கும், இந்த ஷார்ட் சர்க்யூட்லாம் வராமல் இருக்கும். மேக்ஸிமம் வந்து சீரியஸ் கனெக்ஷனில் போட்டு செக் பண்ணுங்கள். நான் வந்துட்டு இப்போ டேரெக்டாக போட்டு செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சீரியஸ் கனெக்ஷனில் போட்டு செக் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா நான் டேரெக்டாக வந்து பவரில் கொடுத்து செக் பண்ணுறேன். ஸோ எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்க்ரூ வந்து போட்டு ஃபிட்டிங் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து சர்க்யூட் பிரேக்கர் சேஞ்ச் பண்ணுற மெத்தட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது பற்றின இன்னும் பல வீடியோக்களை வந்து படிப்படியாக நம்ம சேனலில் பார்த்துட்டு வரலாம்.